வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, நம்ம வந்து டிஎன்பிசியோட நியூ சிலபஸ் பேஸில் தான் வந்து தமிழ் சிலபஸில் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கணத்தில் வந்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இதுதான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பிரித்தெழுத சேர்த்தலுக்கு வந்து ஏற்கனவே 10th வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணாத நண்பர்கள் வந்து பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து போன வீடியோவில் வந்து குரில் நெடில் வந்து வேறுபாடு வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்க்காத வந்து சந்திப்பிலை பார்க்கல, சந்திப்பிலை வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். இந்த வீடியோ பதில் வந்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இது எல்லாத்துக்குமே வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைங்கொலிகள் தான். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன, ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மைங்கொலிகள் என்கிறோம். உச்சரிப்பில் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சிறிய அளவு தான் மாற்றம் இருக்குது. அதான் வந்து மைங்கொலிகள்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டுலாம் வாங்க. இப்போ மேலே பார்த்துங்களா, இதுதான் வந்து மைங்கொலியோட டெஃபினேஷன். இது பார்த்துக்கோங்க. டிஎன்பிசியில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பானே சொல்ல முடியாது, கூற்று காரணமாலும் கேட்கலாம். மைங்கொலி எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நா நா நா, லா லா லா, ரா ரா ஆகிய 8 வந்து மைங்கொலி எழுத்துக்கள். இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து சிறிதளவு தான் வந்து வேறுபாடு இருக்கும், அதனால் வந்து இது மைங்கொலி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இப்போ இதுலேருந்து தான் வந்து ரகர வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தனித்தனி டாப்பிக்காக. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா லகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இந்த லா வந்து மேல் பல்லின் அடியை தொடுவதால் வந்து லா தோன்றுது. இது வந்து வா போலவே இருப்பதனால் வந்து வகர லகரம் என்கிறோம். இந்த லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலினத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இதனை பொதுவாக லகரம் என்கிறோம். இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். இப்போ இந்த லா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது. லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது. இந்த லா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு லா. எனவே இதனை சிறப்பு லகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிறப்பு லகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த லா வந்து போடணும். இது மேலும் மா போல் இருப்பதால் மகர லகரம் என்றும் கூறுவர். மகர லகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா நகர லகரம் எதுன்னு கேட்கலாம், இல்லை வகர லகரம் எதுன்னு அப்படிங்கும் கொஷின்ஸ் கேட்கலாம். இதில் வந்து பார்த்துக்காங்க. ஏன்னா டாபிக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதில் 85 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிங்கன்னா சரி. இப்போ வந்து என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு பார்க்கலாம். லகரத்தில் விலை, இந்த லை வந்தால் பொருளின் மதிப்பு, இந்த லை வந்து இந்த விலை வந்து உண்டாக்குதல், இந்த விலை வந்து விரும்பு. கீழே இருக்க வந்து இலை வந்து செடி இலை, இந்த இலை வந்து மெலிந்து போதல். அதே கீழே சிறப்புலா வந்தால் இந்த இலை வந்து நூல் இலை. அலகு, பறவையின் மூக்கு, இந்த அலகு வந்து பெண் பறவை, இந்த அலகு வந்து வனப்பு. அதே அலை வந்து திரை திரி, இந்த அலை வந்து தயிர், இந்த அலை வந்து கூப்பிடுதல். இந்த இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை. இந்த இலை வந்து மெலிந்து போதல், அந்த உடலை வந்து இப்போ ஸ்லிம்மாக வச்சுருக்காங்கல்ல அந்த இதை குறிக்கிறது. இந்த இலை வந்து நூலிலை. ஒளி வந்து பாருங்க, இந்த ஒளி வந்து ஓசை, இந்த ஒளி வந்து வெளிச்சம். அதே இந்த ஒளி வந்து சிறப்பு லகரில் கொடுத்தாங்கன்னா கெடு. நெக்ஸ்ட் இந்த கலை வந்தா வித்தை, இந்த கலை வந்தா நீக்கு, இந்த கலைனா மூங்கில். இந்த கலை வந்து எப்படின்னா இந்த நெல் பயிரில் வந்து ஒரு கலை வரல, அந்த கலை. கீழே இருக்க கிளி அச்சம், கிளி ஒரு பறவை, கிளி வந்து துண்டாக்கு. இந்த தலை பார்த்தீங்கன்னா சிரசு, இந்த தலை பார்த்தா கட்டுதல், இந்த தலை வந்து இலை.
இந்த தாள் வந்து நாக்கு. இந்த தாள் வந்து கால் பதம். கீழே இருக்க தாள் வந்து பனி. வழினா வலிமை. இந்த வழி வந்து காற்று. வழினா பாதை. ஒன்ஸ் வந்து கண்ணால் பாருங்க. மேக்சிமம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு டைம்ல 2 டைம் வந்து கண்ணால் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து நோட் புக் போட்டு எழுதுறீங்கனாவே உங்கள் மைண்டில் ஈஸியாக பதிஞ்சிடும். என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக பதியும். 5th 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோவில் இருக்க வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா வந்து கண்ணால் பார்த்தீங்கன்னாவே போதும். இல்லை ஜெராக்ஸ் பண்ணி வச்சு அன்லைன் பண்ணிட்டு வாங்க. அந்த அன்லைன் பண்ணுற மார்க்கர் இருக்குது, அதை வச்சு அன்லைன் பண்ணி பார்த்துருந்தீங்க கூட உங்கள் மைண்டில் வந்து பதிஞ்சிடும். இந்த வால் வந்து விலங்கின் வால் பகுதி. இப்போ குரங்கு மாடு எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. கீழே இருக்க வால் வந்து கத்தி. கீழே இருக்க வால் வந்து உயிர் வால். இது வந்து மேக்ஸிமம் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு 10 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 6th 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் வேர்ல்டு புக் இருக்கிறதெல்லாம் தொகுத்து கீழே கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்துட்டுலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அலை, நீரலை. அலை வந்து வலை. இந்த அலை வந்து கூப்பிடுதல். உழவு, நடமாடு. உழவு வந்து வேவு. உழவு வந்து பயிர் தொழில். இந்த வால் பார்த்தீங்கன்னா உறுப்பு. கீழே இருக்க வால் வந்து கருவி. கீழே இருக்க வால் வந்து வாழ்தல். இந்த ஒளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசை. கீழே இருக்க ஒளி வந்து வெளிச்சம். அதே கீழே இருக்க ஒளி வந்து நீக்கும். களம் வந்து கப்பல். அதே களம் வந்து இடம். இந்த கொள் வந்து கொணருதல். கீழே இருக்க கொள் வந்து பெற்றுக்கொள். தாள்னா வந்து நாக்கு. தாள் பாதம். தாள் பணிந்து போ. வழினா வலிமை. இந்த வழி வந்து காற்று. இந்த வழி வந்து பாதைனா சாலை. வெள்ளம், இனிப்பு கட்டி. இந்த வெள்ளம் வந்து நீர். வேலைனா பனி. நாம் வந்து செய்கிறங்களா அந்த பனி. இந்த வேலைனா பொழுது. களினா தடி. இதே கீழே இருக்க தடினா மகிழ்ச்சி. லாஸ்ட்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வரலாம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாழை வந்து மீன் வகை. கீழே இருக்க வந்து வாழை வந்து தாவரம். அலகு, பறவையின் மூக்கு. அலகு வந்து பெண்மயில். அலகு கவி. அலம் வந்து கலப்பை. அலம் வந்து உப்பளம். இந்த ஆள் வந்து ஆலமரம். இந்த ஆள் வந்து உழுதல். இந்த ஆள் வந்து முழுகு. இந்த ஆளி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைத்துளி. ஆள் வந்து ஆளுதல். இந்த ஆள் வந்து முழுகு. உளினா கருவி. இந்த உளி வந்து சிறப்புலர் வந்தால் அது இடம். உலை வந்து உலைக்களம். அது இந்த லை கொடுத்தாங்கன்னா பிடரிமயிர். இந்த உலை வந்து மான். உள்குனா சுங்கம். இந்த உள்குனா நினை. எல்னா பகல். எல்னா திணை. கலங்கு, கலகமடைதல். இந்த கலங்கு வந்து மகளிர் விளையாட்டு பொருள். காளினா பசுக்கூட்டம். இந்த காளி வந்து தெய்வம். இந்த காளி வந்து மலர். கிளவினா சொல். கிளவி, இந்த கிளவி இருக்குல்ல, சிறப்புலகரம் வந்தாவே முதுமையெடுதல். கூலி, சம்பளம். கூலினா பேய். கொலைனா கொல்லுதல். இந்த கொலை வந்து பாட்டு. கோல்னா ஊன்றுகோல். இந்த கோல் வந்து பூங்குறுதல். களினா ஓசை. இந்த களி பேய். கூலி சம்பளம். கூலி பேய். சூளை நோய். இந்த சூளை வந்தா செங்கற் சூளை. சூழ்னா கர்ப்பம். இந்த சூழ் வந்து சபதம். இந்த சூழ் வந்தா சுற்று. தவளை பாத்திரம். இந்த தவளை வந்து விலங்கு. அலினா ஆணும் பெண்ணும் இல்லாமை. இந்த அலி வந்து கொடு கருளை. இந்த அலி வந்து இல்லாமல் ஆக்குதல். கலைனா ஓவியம். இந்த கலை வந்து பயிரில் முளைப்பது. இந்த கலை வந்து மூங்கில். குளம்னா குடி. இந்த குளம் வந்து நீர்நிலை.
காலைனா முற்பொழுது, இந்த காலைனா எருது. இதோட வந்து லகர வேறுபாடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நகர வேறுபாடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம லகர வேறுபாடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஷின்ஸ் வந்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு மூணுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நகர வேறுபாடு வந்து பார்ப்போம்.